ரெண்டு பையங்களாம். நான் கேட்டது வயசு ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பையன். மூத்த குமாரன் இளையகுமாரன். ஏமா மூத்த குமாரன் இளையகுமாரன். இளையகுமாரன் வந்து சொல்லவே கேட்க மாட்டானா. மூத்த குமாரன் வந்து அமைதியா இருப்பானா. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அமைதியா இருப்பான். இந்த ரெண்டாவது குமாரன் வந்து அமைதியாவே இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டே இருப்பான். சேட்டை பண்ணிட்டே இருப்பான். என்ன செஞ்சிட்டான், பெரிய பையனா வந்துட்டான், சண்டை போடுறான் அவன் அப்பாட்ட. எப்போ சொத்தை எனக்கு வித்துட்டான், ஆசையை பேராது எனக்கு வச்சுட்டான்னு அவன் அப்பாட்ட என்ன சொல்றான், சண்டை போடுறான். இப்படியே வெகு நாளா சண்டை போடுறான்னு சொல்லிட்டு கேட்ட கலைக்கு பதிவு என்ன பாக்கெட் கிடைக்கும். பேராய சொத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துருவான். இவன் என்ன செய்வான், இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போவான். ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்துக்கிடுவான். நல்லா குடிச்சு ஏமா குடிச்சு ஆசையெல்லாம் அழிச்சு போட்டான். பணம் எல்லாமே பணம் இருக்கிற தண்ணி எல்லாரும் வந்தாங்க. பணம் போனதுக்கப்புறம் வரல. அப்போ அந்த ஊர்ல வந்து பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சம் உண்டான சாப்பாடு கிடைக்கல. பஞ்சம் உண்டான சாப்பாடு கிடைக்கல. பசி உண்டாயிட்டு. ஐயோ நம்ம வீட்டுல எவ்வளவு செல்லப்படியா இருந்தோம், நம்ம அப்பா விட்டு எவ்வளவு வேலைக்காரங்க நல்லா இருந்தோமே, இப்போ நம்ம கஷ்டப்படுறோமே. அப்போ ஒரு வயக்காடு போய் பன்றி மேய்க்கும்ல, பன்றி எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல, அந்த தகுடு கூட அவனுக்கு கிடைக்கல. கடைசியில் பார்த்தாங்கன்னா நம்ம சாப்பாடு கிடைக்கல, நம்ம வீட்டுக்கு எப்படியாவது போயிடலாம், நம்ம வீட்டுக்கு எப்படியாவது போயிடலான்ட்டு நினைச்சுதான் போனோன்னா வெளியே நிற்கான். வேலைக்காரங்க பார்க்காங்க. அப்போ தகப்பன் நம்ம மகன் எப்போ வருவான், எங்க எப்படி எவ்வளோ கஷ்டப்படுதானோ அவருக்கு அவ்வளோ பாருங்களேன். அந்தால வேலைக்காரங்க பார்த்து உங்க மகன் வந்துட்டான்னு சொன்னோடனே சந்தோஷம். முதல்ல குளிச்சுட்டு நல்லா பட்டு சொக்கா போட்டு ஒரு ஆடு அடிச்சு நல்ல சாப்பாடு சமைச்சு ஒரு மோதிரத்தை கையில போட்டு நல்ல மேலவாதத்தோட சத்தத்தோட அவனை வர வச்சாங்களாம். அப்ப மூத்த குமாரன் வாரான். எப்ப நான் கூட இருக்கேன், எனக்கு கூட இவ்வளவு ஆசையில ஒண்ணும் தரல, நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுதான். அப்போ தகப்பன் சொல்றான், நீ எப்ப என் கூட தானே இருக்க, இந்த ஆசையெல்லாம் உனக்கு தான். அவன் போயிட்டான். இப்போ மனம் திரும்பிட்டான். நம்ம அங்க இருந்த கஷ்டம் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினா சொன்ன மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பினா அப்பா என்ன செஞ்சாரு, ஏற்றுக்கொண்டாரு. அவன் இருதயம் சுத்தமாக்கப்பட்டுட்டு, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படிங்கானா. அதெல்லாம் மன்னிச்சு விட்டாரா ஏசப்பா. சரி, இப்போ என்ன தெரியுது, மூத்த குமாரன் நல்லவனா ரெண்டாவது குமாரன் நல்லவனா? சரி, ரெண்டாவது குமாரன் எந்த தேசத்துக்கு போனா? தூர தேசத்துக்கு. சொல்லுங்க. போய் ஆஸ்தியெல்லாம் வித்து எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எல்லா ஃப்ரெண்டுக்கு செலவு பண்ணிட்டான். செலவு பண்ணி குடிச்சு வெறிச்சு கடைசியெல்லாம் வந்தாச்சு. ஒரு பன்றி கூட தகுடு கூட அது கிடைக்கல. வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கிடைக்கவேன்னு. அப்போ பாருங்களேன், நம்ம யார மாதிரி இருக்கணும், மூத்த குமாரா மாதிரி இருக்கணுமா